Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ ஏப்ரல் 2024 எக்ஸாமினேஷனுக்கு டைம் டேபிள் அப்டேட் பண்ணிட்டாங்க. சீக்கிரமா வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல அரியர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கரண்ட்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் காலேஜில் உங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. நேற்றே வரும்னு சொல்லியிருந்தாங்க, பட் இதுவரை வரல. வெப்சைட் எதுவும் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் நேம் இருக்கும், சென்டர் கோடு, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், உங்கள் டிகிரி இருக்குது, உங்கள் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் மந்த் அண்ட் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணிட்டீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோட் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் டேட்டு, டைமு, செஷன். ஸோ எல்லாமே வந்து இங்கேயே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் டைமிங் மார்னிங் செஷனுக்கு 10 AM to 1 PM, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PMனு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, எனக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து தப்பாக இருக்குது, இல்லை வந்து தப்பாக வந்து சப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி எந்த குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் சிஓஇயை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக பத்திரமா வச்சுருக்கணும். எல்லா எக்ஸாமும் முடிகிற வரையும் நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு போகும்போது ஹால் டிக்கெட் ப்ளஸ் உங்களோட ஐடி கார்டு ரெண்டுமே வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது மறக்காமல் ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு இதை வந்து கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பரை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் எழுதணும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு தான் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து எந்த மெட்டீரியல்ஸுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு பிஃபோர் 10 minutes முன்னாடியே உங்கள் சீட்டில் வந்து உட்காரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு 10 minutes தேவைப்படும். ஸோ நீங்கள் 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகாதீங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டு உங்கள் ஆன்சர் ஷீட்டை வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக 10 மணிக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் பேப்பர் வந்ததும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் இருக்க சப்ஜெக்ட் கோடும் கொஸ்டின் பேப்பரில் இருக்க சப்ஜெக்ட் கோடும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு இல்லாதவங்க எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு வந்து வச்சுருப்பீங்க. பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் உங்கள் ஐடி கார்டை வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், யார்கிட்ட தேவையான அட்டண்டன்ஸ் வந்து இல்லையோ நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் உங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் வந்து நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. லாஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் மொபைல், ஐபாட், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. கர்ச்சீஃப்குள்ளே ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மீறி ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை வந்து மால் ப்ராக்டிஸ் வந்து புக் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாமுக்கும் என்ன கொடுப்பாங்களோ சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது மறக்காமல் வந்து உங்கள் ஹால் டிக்கெட், உங்கள் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி திங்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போங்க. சம்மருக்கு வாட்டர் பாட்டில் வந்து தேவைப்படும். ஒவ்வொரு தடவையுமே வந்து நீங்கள் வாட்டர்னு கேட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிட்டக்கே வச்சுக்கோங்க. வாட்டர் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்து வந்து குடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.